ஹாய் மார்னிங் மினி விளாக் பார்த்துடலாமா. அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே பால் காய்ச்சிட்டு இன்றைக்கி வந்து ஜிஹெச்க்கு செக்கப் போகிறது. மந்த்லி ஒன்ஸு ஜிஹெச் கண்டிப்பாக போயாகணும், இல்லைனா விடவே மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சி துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஜிஹெச்சுக்கு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜிஹெச் வாசல் போனோன்னே தெரிச்சு வீட்டுக்கே ஓடிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக காலையில் 10 மணிக்கு போய் 2 மணிக்கு டாக்டரை பார்த்துட்டேன். பார்த்துட்டு ஜூஸ்லாம் அடித்து கொடுத்துருந்தாரு எங்கள் தலைவர். அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஜூஸை குடிச்சிட்டு தெம்ப டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். நான் வேகாத வெயிலில் உட்காந்து கிடக்கேன். அவன் கூலிங் கிளாஸை போட்டுட்டு பெரிய பகுமானமாக வண்டியில் வர்றான். ஜிஹெச்சில் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாங்க. அந்த மாமியார் என் குழந்தையோட கை கால் தலை எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்குன்னு பாரு, அப்படி இப்படிங்கிறாங்க என்கிட்ட. உண்மையிலே அவ்வளோ அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஜிஹெச்சில் இப்போ சுடிதார் போட்டு போனாலும் திட்டுறாங்க, சேலை தான் கட்டிட்டு வரணுங்கிறாங்க. உங்கள் ஊர் ஜிஹெச்சில் என்ன சொல்லுவாங்கங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து இந்த டிஷர்ட்டை போட வந்து நான் ஒரு பெண்ணாகவே உணர்ந்தேன். வந்து ஒரு கட்டு கட்டிட்டு படுத்து தூங்க போயிட்டேன்.